சிந்தாமணி சிக்கன் மாதிரி சிந்தாமணி மஷ்ரூம் செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் எடுத்துக்கிட்டாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டு சோம்பு போட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையோ காஞ்ச மிளகாயோ போட்டோன்னா நல்லா கருகுன மாதிரி ஆகிடும். அப்படி போடாமல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்க வேணாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த காஞ்ச மிளகாய், இதோட காரம், அதோட ஃப்ளேவர் தான் அந்த மஷ்ரூமுக்குள்ளே இறங்கணும். அதுதான் அதுக்கு டேஸ்ட்டே. இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்ம வதக்கியாச்சு. இப்போ மஷ்ரூம் போட்டுட்டு இது மேலேயே லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு வெங்காயம் போடுறோம் இல்லையா, அந்த டைமில் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்ட கையை விட நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மஷ்ரூம் முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகணும். இந்த நம்ம போட்டிருக்க மசால் எல்லாம் வெந்து அந்த சாறு எல்லாமே அந்த மஷ்ரூமுக்குள்ளே இறங்கணும் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக நம்ம பெப்பர் தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான சிந்தாமணி மஷ்ரூம் ரெடிப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.